Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஆக்சுவலாக நிறைய பேர் ட்ரையம்ப் ஸ்பீட் 400 ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் காலையிலே பேசிட்டேன், அவங்க ஓகே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் போயிட்டு இன்னைக்கு அதோட ரிவ்யூ பார்த்துருவோமா? கடைசியாக கொரில்லாவுக்கு தான் நிறைய வியூஸ் வந்திருக்கு. பட் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஆமாம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ட்ரையம்ப் 400 பார்த்துட்டு இருந்தால் நான் ஒரு நல்ல ரிவ்யூ இன்றைக்கி கண்டென்ட்டோட கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஹாய் கைஸ், வண்டி எடுத்தாச்சு. வண்டி சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக இருக்குங்க. Oh my god, immense power. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, இவ்வளோ பவர் இருக்குது வண்டியில். செம்மையாக இருக்குது கம்பேர் டு கொரில்லா. அதாவது இப்போ நான் இது ட்ரையம்ப் 400 எடுத்ததுக்கு காரணமே கொஞ்சம் கம்பேரிசன் தான். ஆர்ன் அந்த அளவுக்கு இல்லை. கிளச்சு பட்டர் ஸ்மூத்துங்க. வண்டி பிக்கப் அடி தள்ளுது. கிளச்சு பட்டர் ஸ்மூத்துங்க. ஓ மை காட், நம்மளால் இந்த மாதிரி சந்தில் போக முடியாது. ஆக்சுவலாக கிளச்சு பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. என்னால் சந்தில் போக முடியலையே. பரவாயில்ல, போக முடியுது. வாவ், வண்டி சூப்பராக இருக்குங்க. ஆமாம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்ப்ரிங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டயர் அப்பலோ, தட்ஸ் வாட். அந்த கிரிப்பு செம்மையாக இருக்குங்க. வண்டி கிரிப்பு செம்மையாக இருக்குது. நான் ஒரு இடத்துல நிறுத்தி உங்களுக்கு காட்டுறேன் வண்டி எப்படி இருக்குன்ட்டு. இங்கே எங்கேயாச்சும் ஸ்பேஸ் வருமானு பார்க்குறேன். என்னப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா. வண்டி செம்ம பிக்கப்புங்க. ஆமாம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த செயின் டிரைவ் தான். செயின் டிரைவில் ரைட் சைடுங்க. செயின் வந்து ரைட் சைடு. நான் உங்களுக்கு வண்டி ஒரு இடத்துல நிறுத்தி காட்டுறேன், மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்கிறேன். ஓகே, ஓவராலாக வண்டி பார்த்துருவோமா? வண்டியில் குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க, வண்டி சூப்பராக இருக்குது. ஆமாம், வண்டி டயர் நல்லா இருக்குது. இவங்க செயின் லூப் அடிக்காதனால ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, உங்களுக்கு செயின் டிரைவ் வந்து ரைட் சைடில் வந்துடுது. ஸோ டிஸ்க்கு ஆப்வியஸ்லி லெஃப்ட்டு தான். ஆமாங்க, இது 400cc. அதுவும் இல்லாமல் கொரில்லாவை கம்பேர் பண்ண கூட அது வந்து 450cc. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ 50cc வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்குங்க வண்டி. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. வா, இதுதான் வண்டியோட லுக்கு. மேபி இந்த டெமோ வண்டி வந்து அவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனால உங்களுக்கு இதாகிருச்சு. வந்து நிறுத்தி கேட்டு போகிறாங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, ரைடிங் பொசிஷன் நல்லா இருக்குது. வண்டி செம்ம கம்ஃபர்ட்டுங்க. கொரில்லா கம்பேர் பண்ணக்குள்ள நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இந்த வண்டியை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிங்க, அதனால தான் கேட்டிங்களோ. வண்டி செம்மையாக இருக்குங்க. கண்டிஷனாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு மேசிவ். செம்மையாக இருக்குங்க வண்டி. இனிஷியல் பிக்கப்லாம் நல்லா இருக்குது. சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறு. ஆனால் இது டெஸ்ட் ரைடு கொஞ்சம் வண்டி இதாகலை. ஸோ அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு ஹைப்பு கொடுப்போமா? டன் சைடு ஸ்டாண்டு நல்லா எடுக்கலை. நல்லா இருக்கு. ஷோரூம் முன்னாடியே நான் இவ்வளோ வேகமாக போனேன் அப்படின்னா என்னை ஒழிச்சிருவானுங்க. எப்படா விளையிறீங்க?
ஆனால் சவுண்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, ரொம்ப வைப்ரேஷன் இருக்குது, அவ்வளோதாங்க. மற்றபடி நான் உங்களுக்கு அவங்க டைமுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் அவ்வளோ வீடியோலாம் போட முடியல. ஆமாம், அவங்க 5 மினிட்ஸ் தான் டைமாக போயிட்டு வர்றதுக்கு, ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, பார்ப்போம். வண்டி இன்னும் கொஞ்சம் அப்ரைட்டாக இருந்தால் பரவாயில்ல. ஹேண்டில் பார் தான் பிரச்சனை, மற்றபடி ஓகே. வண்டியில் ஓகேங்க, தரமாக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இவங்க இந்த டெமோ வண்டி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக இல்லை, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, பார்ப்போம். என்ன go slowly bro, because some brake issue having, I think. Because it's not maintained well, that's what. I can't feel comfortable on this bike, but power is good. But I can't feel some uncomfortable. Sitting comfort or braking comfort? That braking comfort. Yeah, because it's not maintained, I think. I try to go slow. Yeah, you go in without traffic, you will go fast. But you need to control in engine braking. Yeah, that's what. Okay bro, fine, it's good. டெஸ்ட் ரைட் முடிஞ்சுங்க. இதுக்கு நீ இவ்வளோ ஷார்ட்டாக வாடாப்பா வாடா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. உண்மையிலே ட்ரையம்ஃப் 400 நல்லா இருக்குங்க. அந்த வண்டி கொஞ்சம் கண்டிஷன் இல்லை, ஸோ கண்டிஷன் இருந்தால் செம்மையாக இருக்கும். கண்டிஷன் இல்லாதனால நான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் வண்டி. ஆமாம், அதனால தான் அவருக்கு நான் சொன்னேன், சப்போஸ் எல்லாருமே ஒரே மாதிரி ஓட்ட மாட்டாங்க இல்லையா, வண்டி டெஸ்ட் ரைடுன்னு எடுத்தாலே ஸ்பீடு தான். ஸோ அப்படி ஸ்பீடாக போகக்குள்ள சப்போஸ் பிரேக் இஷ்யூ இருக்குது அதில். ஆமாம், ஏன்னா வெல் மெயின்டைன்டு பிரேக் வந்து ஓகே, பட் ஆனால் பிரேக் இஷ்யூ எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் வண்டி கொஞ்சம் அலையுது, வீல் பேலன்ஸிங்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ ரிவ்யூ எடுக்க போனியா இல்லை குறை சொல்கிறதுக்கு போனியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வண்டியில் அந்த டெமோ பீஸில் இருக்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, பாய். நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 45K வியூஸ் வந்திருக்கு, பட் ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் கூட இன்க்ரீஸ் ஆகலை. தேங்க்ஸ் ஃபார் 300+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம சேனலில். அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோஸ். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். நான் உங்கள் ஸ்கிஃப்டி ஃப்ரம் பெங்களூர். பாய்.